இவங்க தான் நீங்கள் சொன்ன தீபாவா? ஆமாம் சார், இவங்க தான் தீபா. என்ன தீபா, சொல்லாம கொள்ளாம எங்கே போனீங்க? குழந்தை எங்க? குழந்தை கார்ல தூங்கிட்டு இருக்கா. என்ன தீபா, குழந்தையோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவளை தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இல்லை சார், உங்கள் அம்மா திட்டாங்க. அந்த கோவத்தில் குழந்தைய கூட்டிட்டு. அம்மா எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு நிலைமையோட சீரியஸ்னஸே தெரியல. ஆனா நான் இது வரைக்கும் உங்களையும் குழந்தைய எதையாவது சொல்லியிருக்கேனா? இங்க பாருங்க, எது நடந்தாலும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டிய நீங்களே இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கலாமா? இல்லை சார், இத்தனை நாளாக தெரிஞ்சவங்க வீட்டில் தான் இருந்தேன். இப்போதான். வேணாம் தீபா, என் வீட்டை விட குழந்தைக்கு பாதுகாப்பான இடம் வேற எதுவுமே கிடையாது. ஆமாம் கௌதம், நீங்கள் சொல்கிறது சரிதான். இந்த நிலைமையில உங்கள் வீடை விட குழந்தைக்கு பாதுகாப்பான இடம் வேற எதுவுமே இல்லை. சரி, குழந்தை தூக்கிட்டு வாங்க, வீட்டுக்கு போகலாம். சரிங்க சார். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சா? குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஒன்றும் இல்லை சார், ஏதோ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. நான் தான் குழந்தைய நினச்சி ரொம்ப பயந்துட்டேன். சரிங்க சார், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்ஸ் தேங்க்ஸ் லாட். அப்படியே நானும் இந்த கால் டாக்ஸியில் கிளம்பிடுறேன் சார். ஒரு நிமிஷம் சார், குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன தீபா, குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஆமாம் சார், அவளுக்கு கொஞ்சம் ஜுரமா இருந்துச்சு, அதான் தூங்குறா. அஞ்சலி, 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 அஞ்சலி. டாடி, நீங்களா? ஆமாண்டா செல்லம், டாடியே தான். டாடி வந்துட்டல, இனிமே உன்னை டாடி விட்டுட்டு போவே மாட்டேன். சரி வா, நாம நம்ம வீட்டுக்கு போலாம், வா. சார் நான் கிளம்புறோம் சார். ஓகே சார். என்னம்மா இது? தீபாவையும் அஞ்சலியையும் ஒரேடி அந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு நினைச்சா உங்க புள்ள அவங்கள விழுந்து விழுந்து தேடிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க, இன்னும் அவரை காணும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.